கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஒரு விசை இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக தினமும் உங்களோடு கூட தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, வாக்கு தத்துவம் எங்க இருந்துச்சுன்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 39வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிராமத்தெல்லாம் யாராச்சும் ஒரு ஊருக்கு அதுக்குள்ள போனாங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற வயதானவங்கலாம் என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, முதலாவது என்ன கேட்பாங்கன்னா, யார் அது, யாருடைய மகன் நீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அப்போ அவங்க அப்பா பேரை சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓ அவரோட மகனா நீங்க, ஓ அந்த ஊர்ல வேலை செய்றீங்கல்ல, அதுக்குள்ள எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியும். ஒன்லி அவங்களுக்கு தெரிய வேண்டியது யார் அப்படின்னு சொன்னா, யாருடைய மகன். அந்த மகன் நீ எங்க வேலை செய்யற, என்ன சம்பளம் வாங்குற, அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தேவைப்படாது. ஏன்னு சொன்னா, அவருடைய தந்தையை பத்தி அவங்களுக்கு என்ன செய்யும், கிராமத்துல நல்லாவே தெரியும். அப்படி தெரியும் பொழுது அந்த தந்தையை வைத்து யாருடைய பிள்ளை, அந்த பிள்ளையுடைய குணம் எப்படி இருக்கும், அவங்களே ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளையா இருந்தீங்கன்னா கிரியைகள், நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால், இயேசு வாழ்ந்த காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, பரிசேயரும் சதிசேயரும் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதை பெரிதும் கொண்டார்கள். ஆனா ஆபிரகாமின் செய்த கிரியைகள்ல அவங்க இல்ல செய்வதற்கு அவங்க தவறி விட்டாங்க. இயேசு என்ன சொல்றா, யாரெல்லாம் ஆபிரகாம் பிள்ளைன்னு இயேசு சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கும். பரிசேயர்கள் மற்றும் சதிசேயர்கள் யாரும் எல்லாரும் பாவிகள் என்று அவர்கள் யோசித்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பாவிகளை நேசித்த பாவிகளை ரட்சிக்கவே தான் நான் என்ன செஞ்சேன், இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஆகையால் நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் யாரு, விசுவாசத்தின் மார்க்கத்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, ஆபிரகாம் விசுவாசத்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டார். அதனால்தான் சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறீங்களா, நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஆபிரகாமின் பிள்ளைகளா இருப்பது பெரிய ஸ்லாக்கியமாக கருதணும். ஏன்னு சொன்னா, விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் போதும், ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறுவதற்கு அது நமக்கு உதவி செய்யும். ஆபிரகாமின் பிள்ளைகள் தான் நம்முடைய அவருடைய கிரியைகள் நம்மிடத்துல இருக்கும். அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம், விசுவாச தந்தை என்று சொல்லி என்ன செய்யறோம், அவரை அழைக்கிறோம். அதே போல நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம்னு சொன்னா, அவருடைய குணாதிசயத்துல என்ன நமக்கு அவருடைய கிரிகள்ல, நம்முடைய கிரிகள்ல அதை நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி இயேசு விரும்புகிறார். பவுல் கலாத்தியர் 3:14 என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன செய்யும், கிறிஸ்து இயேசுவினால் யாருக்கு கொடுக்கப்பட்டது, புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. யாருடையது, ஆபிரகாமுடையது. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கே தெரியல, ஆண்டவர் அவரை மிகவும் ஆசீர்வதித்திருந்தார். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெறணும்னு சொன்னா, அவர் என்ன, அவருடைய கிரி என்னது, விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம என்ன செய்யணுமா, பற்றிக்கொள்ளணும். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகளானால் இங்க இயேசு கிறிஸ்து, அதனால்தான் ஆண்டவர் சொல்லுவாரு, சகையை பார்த்து, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லுவார். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் பாவிகளை அதிகமாக நேசிக்கிறார். அவர் பாவியத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிறார். அப்படி நேசிக்கிறவர் என்ன சொல்றாரு, அவர் ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா, அவர் தான் யாரு, நம்முடைய அவைக்குரிய வாழ்க்கையில அவர் என்னது, அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, புதிய ஜீவியத்தை நமக்கு தருகிறார். அது எப்படி பெறப்படும் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தினால. எப்படி ஆபிரகாமை அழைத்து அவரை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி வாக்கு தத்துவம் சொன்னாரோ, அந்த வாக்கு தத்துவத்தை அவர் நம்பி விசுவாசத்தினாலதான் என்ன செஞ்சாரு, தன்னுடைய சொந்த ஊரு, சொந்த ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஆண்டவரை பின்பற்றினார். அதே போல நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகளா, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்யுங்க. அவருடைய கிரியை என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம், நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி அந்த நம்பிக்கையா இருப்போம்னு சொன்னா, நாம என்ன செய்வோம், சாட்சி கொடுப்பார். ஆண்டவர் உங்களே என்ன பார்த்து என்ன சொல்லுவாரு, சாட்சி கொடுப்பார். இவங்களும் யாருதான்,
ஆபிரகாம் பிள்ளை தான். அவங்க எல்லா சூழ்நிலையும் என்னை நோக்கி அழைச்சாங்க. நான் சொன்ன எல்லா காரியத்துக்கும் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, விசுவாசித்தாங்க. ஆபிரகாம்லாம் வந்து விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்கு, குழந்தையே பிறக்காது எல்லாம் போன பிறகு அப்படின்னு சொன்ன பிறகும் கூட அவங்க காத்திருந்தாங்கல்ல. அப்போ ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொன்னா, நீங்கள் எல்லாரும் என்னது விசுவாசமா இருக்கத்தான் இருக்கிறீங்க, ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கீங்க. இது ஒரு பெரிய ஸ்லாக்கியமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை பெற்றுக்க நாம நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். அப்படி நம்ம யோசித்து பார்ப்போம்னு சொன்னா நம்ம மனசுல எப்படி இருக்கும், ஆண்டவர் நமக்கு செய்ய எல்லா காரியத்தையும் நினைச்சு பார்த்து எப்போதுமே அவருடைய பிள்ளைகளா இருப்போம் அப்படின்ற ஒரு ஆசையினால அந்த ஆசை தான் நமக்கு அதிகமாக இருக்கணும். உலகத்தை பார்த்து உலகத்தின் காரியங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம தோற்று போயிடுவோம். ஆனால் தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாய் புது கிருபையினால நம்மளை முடிசூட்டி நம்மை வழிநடத்துகிறார். அப்பேற்பட்ட தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாங்களும் ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கிறோம், நம்முடைய கிரியைகளும் ஆபிரகாமுக்கு ஏற்ற கிரியைகளா அவருடைய பிள்ளையின் கிரியைகள் இப்போ இருக்க எங்களுக்கு உதவி செய்ய நம்ம ஜெபிப்போம். விசுவாசத்துல என்ன செய்வோம், பலப்படுவோம். அப்படி விசுவாசத்துல நம்ம பலப்படும் பொழுது தேவ அன்பை இன்னும் அதிகமாக நம்ம புரிந்து கொள்வோம். ஏன்னா இந்த காலகட்டங்கள் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம மனசோர்வு உண்டாக்குகிற காரியங்களா இருந்தாலும் கூட அந்த மனசோர்விலிருந்து நம்ம வெளிவருவதற்கு தேவ ஒத்தாசையும் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசமும் என்ன செய்யுமா அதிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, வேத வாக்கியங்கள் என்னது நமக்கு அதிக தேவ வார்த்தை என்னது அதிக பிரயோஜனம் உள்ளது என்று இருந்துதான் என்ன செய்யறேன், நான் தினமும் நான் என்ன செய்யறேன், தியானிக்கிறேன்னு சொல்றேன். அதுபோல் நீங்களும் நான் தியானிப்போன்னு சொன்னா ஆண்டவர் தேவ பலனை நமக்கு தந்து விசுவாசத்தை நம்ம இன்னும் கூட என்ன செய்வோம், அதிகமாக பலப்படுவோம். அந்த பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பயணித்து பரலோக தந்தை, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரிகளுக்கு நீங்கள் உட்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு நல்ல பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்தீங்க சுவாமி. நாங்கள் விசுவாச மார்க்கத்தான் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஒழித்து விட்டு விசுவாசத்தின் தந்தையை நாங்கள் படிக்கிற நாங்கள் அதை பின்பற்ற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு வழிகாட்டி சென்ற பாதையில் நடக்க எங்களுக்கு பலத்தை தாங்க சாமி. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் உதவி செய்யக்கூடிய மன்னித்து உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தல் வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.